ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னா ஹைட் ஆன்லைன் அப்படின்னு ஒரு ஃபன் அண்ட் அல்டிமேட்டான கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ துரத்துறது, ஒளிறது, சுற்றுறதுன்னு செம நல்லா இருக்கும். பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ நம்மளுக்கு ப்ராப்பு கொடுத்துருக்காங்க, ஒரு பேஸ்கெட் மாதிரி. இப்போ ஹண்டர்ஸ் கொஞ்சம் தள்ளி இருக்கிற ரூமா, எந்த ரூம்னு தெரியல, எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க. இப்போ நம்ம மேலே அதோ ஒரு பொண்ணு வருது. இப்போ நம்ம மேலே மியூசிக் வந்துச்சுன்னு வைங்கல, அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சு. டபக்கு டபக்குன்னு சுற்றுவாங்க. கேர்ஃபுல்லாக பார்த்தீங்களா, பாட்டு வருது. எப்படி பார்க்கல. இங்கே சைடில் பண்ணி பவர்ஸ் காட்டுது பார்த்தீங்களா, அது நான் ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். அதனால எனக்கு இப்போ ஒர்க் ஆகாது. உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள், அந்த பண்ணி பவர்ஸ் ஒர்க் ஆகும். ப்ராப்ஸ் ஏன் நம்ம வின் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ நம்ம ஹண்டர்ஸாக போக போகிறோம். நாங்கள் 2 பேர் தான் இருக்குமா, 3 பேர் இருக்காங்க. புரியல எனக்கு. ப்ராப்ஸ் வின் ஆயிடுச்சு. அது எப்படி? இப்போ நம்ம காஃபியாக இருக்கும். இல்லை, எனக்கு புரியல எப்படி வருது. இப்போ நம்ம பக் ஆகுதா? பாருங்களேன், ஒன்றுமே. ரக்ஷி பெஸ்ட் பிளேயரா அவார்டு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் புரியலையே. நம்ம எதுவுமே பண்ணலையே மக்களே. அப்புறம் எப்படி? இதோ பாருங்க, சேர், பெரிய சோஃபாவா போச்சா? அப்போ அந்த எண்டுக்கு இங்க ஷபா பாருங்களேன். பாரு, ஒரு ப்ராப் ஓடுது. சுட் பக்காக தான் இருக்கு. வெளியே போயிட்டு திரும்பி உள்ள வர. ஓகே, இப்போ நம்ம ஒரு ஹெல்மெட்டாக இருக்கோம். இப்போவும் பக் ஆகுமா ஆகாதான்னு தெரியல. பட் பக் ஆனாலும் பக் ஆகலை. பட் சுட்டுட்டாங்கன்னா நம்ம ஓடி போயிடலாம். நல்ல வேலை பக் ஆகலை. பக் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். எனக்கு சவுண்டு வரப்போகுது. பார்த்துட்டானா? ஏன்னா அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கேன். எமோஜி காட்டி இருக்குமே. பார்த்துட்டா. ஓடு 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 ஓடு. வேற ஏதாவது மாறி எனக்கு பாலா மாறிப்போ. நல்லா விளையாடுறா. ரீஸ்பான் ஆக முடியல. அப்படியே தூக்கி போட்ட. பேசாம நம்ம ஓடி இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, இனிமே நம்ம என்ன பண்ணலாம்,
இது அவங்க பார்த்த உடனே நம்ம ஓடிடுவோம். இது வேற யாரும் விளையாடுறாங்க, அதை தான் நான் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கேன். பேசாமல் கட் பண்ணிடுவோம். கடைசியில் ஹண்டர்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம ஹண்டர்ஸ் தான் திரும்ப நம்ம போக போகிறோம். ஹண்டர்னா எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும். முன்னாடி ப்ராப்ஸ் தான் ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஹண்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ப்ராப்ஸாக இருந்தால் ஈஸியாக மாட்டிடுறோம். ஆனால் வந்து ஹண்டர்ஸாக இருந்தால் அப்படி இங்கே ஒரு ஹெல்மெட். ஐயோ ஓடுதே எங்கே ஓடுற? அந்த ஹெல்மெட்டை பிடிங்க. பிடிச்சிட்டான். ஐயோ பக்கத்தில் போய் பிடிக்கும். அங்கேயும் பண்ணியா மாற்றிட்டு ஓடிட்டா. பையனா பொண்ணா? பண்ணியா மாற்றிட்டு போயிட்டா பாருங்களேன். அதுதான் இப்போ நான் சொன்னேன் பன்னி பவர்ஸ்ன்னு. அதில் என்னென்ன அனிமல் வேணாலும் வரலாம். இப்போ எதுவும் சத்தம் கேட்டுச்சுல, ஜம்ப் பண்ணுற சத்தம். இதோ இவன் ஜம்ப் பண்ணிட்டு இருக்கானா? ஐயோ நம்மளால ஜம்ப் பண்ண முடியல. போ. அவ கீழே ஜம்ப் பண்ணிட்டா. இவங்கெல்லாம் பார்க்க ப்ரோ பிளேயர்ஸ் மாதிரி இருக்காங்க. இவங்கள ஃபாலோ பண்ணி போனோம் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலான்னு நினைக்கிறேன். நம்ம கிறிஸ்மஸ் ட்ரெஸ் போட்டிருக்கோம், கிறிஸ்மஸ் அப்டேட். ஓகே இப்போ பார்த்துட்டு சுடலான்னு போகும்போது டக்குன்னு பண்ணியாக மாற்றிட்டு ஓடிடுச்சு. அதுவும் 2 பேரும் பண்ணியா இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு ப்ராப்பு தான் பண்ணிட்டு ஓடி இருக்கு. இதோ இந்த பொண்ணு போகுது, பின்னாடியே போனால் கண்டுபிடிச்சிடலாம். இந்த பாட்டி எப்படியாவது ஹண்டர்ஸ் வின்னா. என்னம்மா இந்த பார்த்துக்கிட்டு இருக்க? இங்கே எதுவும் இல்லை. உள்ள சேர் உட்காந்துருக்கு. இப்போ நம்ம உள்ள வந்தால கோழியாக மாற்றிட்டு போயிடுச்சு. ஐயோ ஓவர் டைம் +30 செகண்டா? ஓகே நம்மளுக்கு வந்து ஓவர் டைம் +30 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எப்படியாச்சும் தப்பிச்சிருவோம். ஏம்மா என்னம்மா ஃபஸ்ட்டு ப்ராப்ஸை கண்டுபிடிச்சி சுடுறாங்க பாரு. ஜம்ப் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும். வாங்க மேலே போவோம். அங்கே ஏதோ பாக்ஸ் ஓடிச்சு தானே, ஆடா மாற்றிட்டு போயிடுச்சு. ஃபஸ்ட்டு பன்னீர், செகண்டும் பன்னீர், தேர்டு கோழி, அப்புறம் ஆடு. நான் சுடவே நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம். ஏன்டா சிரிக்கிற? நீ தானே பண்ணியா மாட்டேன் கோழியா? ஐயோ இப்போ ஷீப்பா மாறி இருக்கும். ஷபா சீக்கிரம்டா கண்டுபிடிச்சாதானே ஹண்டர்ஸ் வின். இன்னும் அவ்வளோதான், ப்ராப்ஸ் தான் வின் ஆகும். சொன்னேன் ப்ராப்ஸ் தான் வின் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ராப்ஸு பட்டு ஐயோ பக்கத்தில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சுடுற சத்தம் இங்கே வரைக்கும் கேட்குது. என்னமோ தெரியல. ஐயோ வந்துருச்சு. ஏமா போயிருமா, பாட்டு வரும்போது எனக்கு. அப்பாடி யாரும் பார்க்கல. ஐயோ அவன் பார்த்துட்டான்னு நினைக்கிறேன்.
போதும். ஐயோ எமோஜி போட்டோன்னா இது அவுட் ஆயிடுவோம், அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கடைசியில் போடுவோம். வின் ஆகும் போது பார்த்தியா நாங்கள் வின் ஆகிட்டோம். சீன் போடலாம். 3 எமோஜி அவங்களே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. மீதிலாம் நம்ம வின் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அப்படியே இருந்தோன்னா அப்பாடி இந்த பாட்டு எப்பவுமே போட்டால் நல்லாயிருக்கும். சீக்கிரமாக முடிஞ்சிருது, அது கொஞ்சம் லேட்டாக. ஐசே ப்ர ஐயோ இன்னும் இவ்வளோ நேரம் இருக்கா? நான் கம்மியான நேரம் நினச்சேனே. நல்ல வேலை யாரும் பார்க்கல. இப்படி வந்துச்சுன்னா ஜம்ப் பண்ணி ஓடிடலாம். பட் லைஃப் ரொம்ப முக்கியம். இன்னும் யாரும் நம்மளை சுடலை, வேற பாட்டு வேற ஆரம்பிக்க போகுது. இவன் வேற இருக்கான். இங்கே ஹைட் ஆகிருக்கோம். ரெஸ்ட்ரூம் கத்திக்கிட்டே இருக்கான். கோச் பியோர் பை அந்த பையன் தானே பிடிச்சிட்டான். கடைசியில் டைமே முடிய போகுது. முடிஞ்சிச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வின் ஆகிட்டோம். இப்போ நம்ம ஹண்டராக போகிறோம். ஏமா சுட்டு புல்லட்டை வேஸ்ட் பண்ணாத, அது திறக்கும் டைம் முடிஞ்சிடும். இவங்க கண்டுபிடிச்சிட்டேன். ஏமா ஓடுற? போ ஆமா யாரையோ பிடிச்சிச்சு. கீழே போய் பார்ப்போம். இங்கே நிறையா இருக்கு வாய். இது என்ன வித்தியாசமா இருக்கு? இல்லை ஐயோ லைஃப் தரும். மேலே ஏறுவோம். ஐயோ எங்கம்மா? அங்க இருக்கா? கோழியா மாத்திட்டு போயிடுச்சு. அவங்கிட்ட நிறையா இருக்கு. நம்ம காலி பண்ணா மட்டும் வரவே மாட்டேங்குது. ஏன் தான் தெரில. இன்னும் கொஞ்சம் லெவல்ஸ் பண்ணிட்டு நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா எப்படியோ ஹைட் ஆன்லைன் பார்ட் 2 பார்ட் 3லாம் போடுவோம்ல, அப்போ பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் 2 லெவல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாமா, இல்லை 3 லெவல் பண்ணலாமா? எனக்கு என்ன வேணும்னா 3. ஆனால் 3 பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை. 2 பண்ண முடியுமான்னு தெரில. வீடியோட லென்த்து 20 மினிட்ஸ். பட் நான் 15 மினிட்ஸ் இப்போ எடுத்திருக்கேன் இந்த வீடியோவுக்கு மட்டும். ஹண்டர்ஸ் வின். ஓகே அதானே? இவன் தானே என்னைய சுட்டான். ஐயோ லைட் வேற போட்டு விட்டேன். சரி எமோஜியை போடுவோம். எல்லாரும் இல்லை, எனக்கு வேற ஏதாவது மாறலான்னு பார்த்தா முடியாதா? ஐயோ எங்கேருந்து வருவாங்களோ தெரியல. ஐயோ என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா, ஐயோ நல்ல வேலை பார்க்கலன்னு நினைக்கிறேன். இங்கே ஹைட் ஆகிருப்போம். இங்கே ஹைட் ஆகிருப்போம். இங்கே இருந்தால் யாரும்
பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்பாடி அது போயிடுச்சு. இப்போ நம்ம பாட்டு வரும். இதை பாருங்க. என்னடா ஆச்சு? என்னமோ ஆயிடுச்சு கைஸ். புது பாட்டா இதுவா? சீக்கிரம் முடிச்சுக்கோ. இந்த லெவலை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகணும். சீக்கிரம். ரொம்ப டைம் இருக்கு. இருங்க. இங்கே ஹைட் ஆயிருந்தா இதுக்குள்ள போக முடியுமா? போக முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன வாயை மூடிக்கிட்டு இறேன். சத்தத்தை போட்டு அவங்களே கூப்பிட்டு வர வச்சிருவா பாரு. இங்க வாங்க, இவனை வந்து போட்டு தள்ளுங்கன்னு. ஐயோ, ஓடு ஓடு ஓடு. ஐயோ, சேஃபான பிளேஸ்ல ஹைட் ஆயிருக்கும். பண்ண முடியல. இங்கே ஹைட் ஆயிருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். பயமா இருக்கே. இன்னும் 40 செகண்ட்ஸ் தான். எப்படியாவது முடிச்சிடணும். இந்த சத்தத்தால என்னால் பேசக்கூட முடியல. இந்த லெவல் தான் லாஸ்ட் லெவல். இதை மட்டும் முடிச்சிட்டோம்னா நம்ம வீடியோவை முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பக் ஆச்சு. திரும்ப ஐசே பிராவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடணும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? பாய். மிஸ் யூ ஆல். அப்புறம் ரிதன்யாவெல்லாம் யார் மிஸ் பண்ணீங்க அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.